எல்லாம் மழை வர மாதிரி இருக்கும். எல்லாம் சீக்கிரமே மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க. அதனால் எல்லாம் கடலைக்குடி சாப்பிட்டுட்ருக்கானுங்க. நிறையா இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டு விட்டு எல்லாம் தூளாயிருச்சு. அந்த தூளை சாப்பிட்டுட்ருக்கானுங்க. இதில் பார்த்திங்கன்னா 55 ஆடு, 2 கிடா. குட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 16 குட்டி கிடக்குது. இளங்குட்டி பெரிய குட்டிலாம் கொடுத்தாச்சு. இளங்குட்டி 16 கிடக்குது. ஆடு 55, கிடா 2 கிடக்கு. இது ஒரு கிடா, பெரிய கிடா. இது 6 பல்லு கிடா. இங்கே ஒரு கிடா இருக்குது, இது பல்லு போடாத கிடா. எல்லாம் தண்ணி குடிக்க போவானுங்க தொட்டிக்கு. மணி 6 மணி ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் போகலாமான்னு பார்க்குறானுங்க. எல்லாம் வீட்டில் வளர்க்குற ஆடு தான், விற்கிறதில்ல. வளர்ப்புக்காக எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் நேற்று குளிச்சானுங்க, இன்றைக்கி எல்லாம் மருந்து போட்டோம். அதனால தான் எல்லாம் இந்த பெயிண்டெல்லாம் அப்படி இருக்குது, நீளாக அப்படி இருக்கும். ஹைடெக் போடுவான், லிவர் டானிக் ஊற்றுவான். எல்லாம் இன்றைக்கி போட்டோம். அதெல்லாம் போட்டுட்டு தான் கொஞ்சம்லாம் பழிச்சிட்டு இருக்கானுங்க. வெயிலுக்கு இல்லாட்டி தாங்க மாட்டானுங்க குளிப்பாட்டலன்னா. செனையாடு குட்டி போடுவாங்க, குட்டி முன்றானுங்க பாரு. இது ஒரு கிடா, பல்லு போடலை கிடா. தண்ணி குடிச்சிட்டு வருவானுங்க. நான் ஆள் பக்கத்துக்கு போவோம், மிரண்டுட்டு ஓடுறானுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வருவானுங்க. அங்கிட்ட தொட்டி இருக்குது, அதனால் எல்லாம் போயிருக்கானுங்க. கடலைக்குடி சாப்பிட்டா அதிகமாக தண்ணி குடிப்பானுங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு வருவானுங்க. அவங்கெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. இதில் மறுக்கையில் ஒரு 4 மறுக்கை இருக்குது. அப்புறம் எல்லாம் 2 பல் இருக்குது, 4 பல் இருக்குது. அதிகமாக பல் சேர்ந்த ஆடு இருக்குது. எல்லாம் செனையாக இருக்குது, குட்டி போடும். எல்லாம் மொத்தமாக குட்டி போடுவானுங்க. பட்டால்தான் புரியும். நம்மக்கிட்ட எப்பவும் ஆடு இழப்பெல்லாம் இருக்காது. நல்லா கறி ஆடாக தான் இருக்குது. இலைக்கே விட மாட்டோம். நல்லா பராமரிப்பு பண்ணுவோம், பார்த்துக்குவோம். இந்த அளவுக்கு 3 பேர் வீட்டில் எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் ஆடு எப்போ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும். தெளிவே இல்லாமல் இருக்காது, இல்லைன்னா வச்சுக்க மாட்டோம். எல்லாமே பல்லு நல்லாயிருக்கும். பல்லு சரியாத ஆடு இருக்காது. பல்லு சேர்ந்தே இருந்தாலுமே பல்லு தெளிவாக இருக்கும். செனையாடு நிறையா இருக்கலாம், குட்டி போடும். ஒரு கிடா பய, பல் சேர்ந்த கிடா பய, இன்னும் நல்லா குணமாக இருப்பான்.
ஓடிடுவான். ஆடு இருக்கனால சிக்க மாட்டேங்குது. செனையாடு செனையாடு குட்டிங்க. இவனுங்களாம் வீட்டில் தான் இருப்பானுங்க, மேய போக மாட்டானுங்க, வீட்டில் தான் இருப்பானுங்க. இங்கே வந்தால் ஆட்டு கூட பால் குடிச்சிட்டு விளாடுவானுங்க.